ஹல்லேலூயா. மோசேன்ற ஒரு தேவ மனுஷனை பார்க்கிறோம். அரண்மனையில அந்த மனுஷன் வளர்றான். அரண்மனையில நல்ல ராஜபோகமா அவன் சாப்பிட்டு நல்லா வாழ்றான். ஆனா அந்த மனுஷன் மேல தேவனுடைய பார்வை வந்தபோது அந்த மனுஷனுடைய பாவங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனை பார்க்கும்போது 2 பேருக்கு சண்டை வர்றத கூட அவனால பார்க்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டான், அவனை அடிச்சு கொல்றத நம்ம பார்க்கிறோம். கொலை பண்ணி புதைச்சிட்டான். ஆனா அதே மனுஷனை குறிச்சு வேதம் சொல்லுது, மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நீங்க முன்னாடி பார்க்கும்போது அவனுடைய பாவங்கள் எப்படி இருந்தது? கொலைகாரனா இருந்தான், கொலை பண்ணிட்டு தான் வெளியே ஓடுறான். ஆனா இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் போது, அவன் கையில ஒரு பொறுப்பான ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. 40 வருஷம் ஏன் தெரியுமா ஆச்சு? அவனுடைய பாவங்களை மாற்றுவதற்காக. உங்க பாவம் மாறுற வரைக்கும் ஆண்டவர் ட்ரைனிங்க விடவே மாட்டாரு. மோசேயை போல சாந்த குணம் உள்ளவங்களா நீங்க மாறுற வரைக்கும் தேவனுக்காக பயன்பட விரும்புறீங்களா? ரொம்ப நாள் இல்ல, இன்னைக்கே ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, எஸ் பாவங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை நீங்க ரொம்ப கோபப்படுறவங்களா இருக்கீங்களா? நீங்க கோபப்படுறவங்களாவே இருந்து ஆண்டவருக்காக என்ன செய்ய போறீங்க? அந்த கோப சுபாவம் மாறுற வரைக்கும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். நீங்க நல்லா ஜெபிக்கலாம், நல்லா துதிக்கலாம், உபவாசிக்கலாம், வைராக்கியமா ஆண்டவருக்காக நிக்கலாம், எல்லா சபை கூடி வரதுல விடாம இருக்கலாம். ஆனால் உங்கள் சுபாவம் மாறாமல் இருப்பதனால் உங்களுக்கு என்ன பயம்? தேவனுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு சுபாவம் தான் மோசேக்கு இருந்துச்சு. நம்ம பாக்குறோமா? அந்த ஒரு குணம் மாறுற வரைக்கும் 40 வருஷமா ஆண்டவர் இந்த மனுஷனை வனாந்தரத்துல எப்படி எல்லாம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வனாந்தர வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அங்கதான் ஆண்டவர் உருவாக்குறார். ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் உருவாக்குறதுக்கு ஒரு வனாந்தரமான நாட்களை வைத்திருக்கிறார். 40 வருஷம் ஆச்சு இந்த மோசே உருவாக. 40 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோம், மோசேட்ட ஆண்டவர் பேசுறார், மோசே எனக்காக பேசுறதுக்கு நீ போ. இப்ப எப்படி வந்துட்டான்? என்ன நீங்க செஞ்சாலும் ஓகேன்னு ஆயிட்டான். நீங்க என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன்னு வந்துட்டான். என்ன செஞ்சாலும் நீங்க தான். இப்ப அவன் நம்புற நம்பிக்கை இப்ப அந்த அளவுக்கு 40 வருஷத்துல அவ்வளவு ட்ரைனிங் வந்துருச்சு அவனுக்கு. என்னனாலும் நீங்க தான் உங்களை விட மாட்டேன். என்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம சுயத்தை ஃபுல்லுமே அழிச்சு நீங்க மட்டும் எனக்கு இருந்தாலே போதும்பா. ஹல்லேலூயா.